இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய என்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலும் தேவன் தாமே நம்மில் மகிமைப்படத்தக்கதாக நம்மை நாம் விட்டு கொடுப்போமாக. சொல்லுவோம், ஆண்டவரே, நீர் என்னில் மகிமைப்படும்படியாக முழுவதுமாக என்னை உம்மிடத்தில் விட்டு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இதனால் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா எழுதின புத்தகம் 49வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்கிறது. அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் தேவன் தம்முடையவர்களை கொண்டு மகிமைப்பட விரும்புகிற தேவன். தம்முடைய பிள்ளைகளை கொண்டு, தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு, தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களை கொண்டு தேவன் மகிமைப்பட விரும்புகிற தேவன். இந்த நாளில் உங்களை கொண்டு தேவன் மகிமைப்படுவாராக. உங்கள் கிரியைகளை கொண்டு தேவன் மகிமைப்படுவாராக. உங்கள் பேச்சை கொண்டு தேவன் மகிமைப்படுவாராக. உங்கள் சமாதானத்தை பார்க்கிற ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்களாக. உங்கள் வளர்ச்சியை பார்க்கிற ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்களாக. உடைய வார்த்தையின் வித்தியாசத்தை காண்கிற ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்களாக. இப்படி நம்முடைய ஒவ்வொரு பகுதியிலும் தேவன் மகிமைப்படும்படியாக விரும்புகிறார். நம்ம கொஞ்சம் தேவனுக்கு நம்மை விட்டு கொடுப்போமாக இருந்தால் தேவன் நம்முடைய எல்லா பகுதிகளையும் அவர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணி அவர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எவைகளில் நாங்கள் எங்களை விட்டு கொடுக்க வேண்டும் என்று சற்று ஆராய்ந்து பார்ப்போம். எவைகளில் இன்றைக்கு மகிமை இல்லாதிருக்கிறதோ அவைகளில் மகிமை உண்டாகும்படியாக தேவனிடத்தில் அதை நாங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது தேவன் அதை கொண்டு மகிமைப்பட, ஹல்லேலூயா, அவர் மகிமைப்படும் பொழுது பாருங்க, நம்முடைய காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடியும். தோல்வியில் இருந்த காரியம் வெற்றியாய் மாறும். தாழ்மையில் இருந்த காரியம் உயர்வாய் மாறும். நீங்கள் கேட்கலாம், நான் என்னதான் செய்யணும் என்று சொல்லி. ஒன்றுதான், தேவன் நமக்கு முன்பாக எப்பொழுதுமே கடந்து போகிறார். ஏனென்றால் நம்மில் மகிமைப்படும்படியாக. அப்போ நாம் ஒன்று செய்யணும். தேவன் போகிற வழியில் அவருக்கு பின்னால் நாங்கள் போகணும். தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்வது நல்லது. ஆனால் அதை காட்டிலும் மேலானது தேவன் போகிற வழியில் அவரை பின்தொடர்ந்து நான் போவது. அவருக்கு பின்னாலே போனால் அவருடைய வழிகள் தோல்வியில் முடிவதில்லை. அவருடைய வழிகள் வேதனையில் முடிவதில்லை. அவர்கள் வழிகள் ஒரு பொழுதும் அடைக்கப்பட்டு போவதில்லை. எந்த வழி அடைக்கப்பட்டாலும் அந்த வழியை திறக்க அவரால் முடியும். நாம் அவருக்கு பின்பாக போகணும். அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதல்ல, நான் அவருக்கு பின்பாக போகிறேன் என்கிற அந்த மைண்ட் செட் நமக்குள்ளே வரும் பொழுது நாம் அவருக்கு பின்பாக நடக்க ஆரம்பித்தோம். மோசேஸ் சொன்னது போல், ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லாவிட்டால் நான் போக மாட்டேன். தேவனுடைய பிரசன்னமோ தேவனோ நமக்கு முன்பாக இல்லாமல் நாங்கள் போகவே தேவையில்லை. அப்படி போனால் நாங்கள் வழியற்றவர்களாக நிற்போம், தடைப்பற்றவர்களாக நிற்போம், இலைப்படைந்தவர்களாக நிற்போம். இன்றைக்கு அநேகர் வாழ்க்கையில் இலைப்படைந்து களைப்படைந்து அடுத்தது எங்கே போகுது என்று தெரியாமல் நிற்பதற்கு காரணம். ஆனால் நம்மளோடு தேவன் இருக்கிறார் என்று சொல்லுகிறோம். ஆனால் அடுத்தது என்னது என்று நமக்கு தெரியாது. அநேக தோல்விகளை சந்தித்திருக்கிறோம். காரணம், தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆனால் தேவனுக்கு பின்னாடி நாங்கள் போகும் பொழுது அவர் போகிற வழியெல்லாம் வெற்றியான வழி. அவர் போகிற வழியெல்லாம் சமாதான வழி. அவர் போகிற வழியெல்லாம் ஒன்றை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு பின்னாடியா நான் போகிறேன், அல்லது தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்று அப்படியே போய்கொண்டிருக்கிறேனா? தேவன் முன்மாதிரியை வைத்து போகிறவர். எப்பொழுதும் நமக்கு முன்பாக அவர் கடந்து போக விரும்புகிறார். மோசேஸ் சொன்னார், உடைய சமூகம் எனக்கு முன்பாக போகாட்டி. அதை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். எப்பொழுதும் இன்றைக்கு தேவனுடைய சமூகம் நமக்கு முன்பாக போகிறதா? தேவன் நடக்கிற வழியில் தான் நாங்கள் நடக்கிறோமா? இதுதான் நம்ம சிந்திக்கணும். பாருங்கள், கண்களை முடிச்சலும், ஆண்டவர், இன்றைக்கு நீர் நடக்கிற வழியில் நான் நடக்கணும். எனக்குள் இருக்கிறீர் என்பதை காட்டிலும் உமக்கு பின்னாடி நான் வருகிறேன் என்று சொல்வது மிகவும் மேலானதாய் நான் எண்ணுகிறேன். நாள் உமக்கு பின்னாடி நடக்க எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.